பேருந்திற்காக காத்து கொண்டு இருந்தேன். அவ்வப்போது என் காதோரம் ஓர் ஓசை, மெல்லிய ஓசை. அது மெதுவாக என் காதில் ஒலித்தது. நான் இவ்வளவு இனிமையான ஓசை எங்கே இருந்து கேட்கிறது என்ற வியப்பில் கிடந்தேன். என்னிடத்தில் இருந்து சற்று சில அடி தூரத்தில் இருந்து தான் அந்த இனிமையான ஓசை கேட்கிறது என்று புரிந்து கொண்டேன். எங்கே இருந்து கேட்கிறது என்று அறிய சற்று எழுந்து ஓசை கேட்கும் இடத்தை நோக்கி நகர்ந்து சென்றேன். சில அடி முன் நடந்ததும் ஓசை நின்று விட்டது. அருகில் போனதும் ஓசை கேட்கவில்லை என்ற குழப்பத்தில் கிடந்தேன். அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தேன், ஏதும் தென்படவில்லை. ஒரு பெண் மட்டும் அங்கு நின்று கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் பேருந்து எப்போது வரும் என்று என்னிடம் கேட்டாள். நானும் சில நிமிடத்தில் வந்துவிடும் என்று கூறினேன். மெல்லிய ஓசை கேட்டதை மறந்து அப்பெண்ணின் அழகில் சற்று விழுந்து விட்டேன். அழகை ஆளும் பேரழகியாக திகழ்ந்தாள் அவள். அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். பேருந்து வந்து சேர்ந்தது. அவள் பேருந்தில் ஏறுவதற்கு நடந்து சென்றாள். அக்கணத்தில் மெய்மறந்து போனேன். நான் தேடிய மெல்லிய ஓசை அவள் காலில் அணிந்திருக்கின்ற கொலுசில் இருந்து தான் கேட்கிறது. அழகில் அவள் என்னை மயக்கியது மட்டுமல்லாமல் அவள் கொலுசின் ஓசையினால் என்னை சிறைப்பிடித்து விட்டாள்.